வணக்கம் நண்பர்களே. ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்தளவு 2025 இந்தியாவுக்கு ஒரு சவாலான ஒரு டைம் தான் சொல்லுங்க. ஜனவரி மாசம் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுல இருக்கட்டும், அவர் வந்தா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், இப்ப இந்த லாஸ்ட் கடைசி பகுதியில செகண்ட் வேவ் மாதிரி பங்களாதேஷ்ல மறுபடியும் ஆன்டி இந்தியா மைண்ட் செட் வந்து மிகப்பெரிய லெவல்ல உருவாயிருக்கு. ஸோ இப்படி இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ஜியோ பாலிட்டிக்லா பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு செட்பேக், ஒரு சேலஞ்சஸ் வந்து இருந்திருக்கு. ஆனா ட்ரேட் ரீதியா ஒரு பாசிட்டிவான ஒரு திசையும் ஒரு பாத்தும் வந்து இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான தகவல் வந்து சொல்ல போறேன். ஒண்ணு, பங்களாதேஷ்ல இதுவரைக்கும் ஒரு இந்த டிஃபென்ஸ் பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தல்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம். இப்ப அங்க ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் வந்து ஏற்பட தொடங்கி இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். இன்னொன்னு, ஜப்பான் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி சொல்லி ஆகணும், டீட்டெயிலா நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜப்பான் பத்தின செய்தியை பார்த்துருவோம். அதுலயும் குறிப்பா ஜப்பான் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹையஸ்டான ஒரு அப்ரூவல், டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்ரூவலை வந்து இன்னைக்கு அவங்களோட கேபினெட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு விஷயமா பாக்குறேன். ஏன்னா ஜப்பான் 2ஆம் உலக போருக்கு பிறகு ஒரு அமைதியை விரும்புற நாடா தான் இருந்தது, இப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த சவுத் சைனா சீலையும் அதே மாதிரி ஈஸ்ட் சைனா சீலையும் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்களை வந்து சைனா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த அச்சுறுத்தல்கள்னால கண்டிப்பா தாய்வான் விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பாங்கன்னு இன்னைக்கு ராணுவ ரீதியா ஹெவியான ஒரு மிலிட்டரி பில்டப் வந்து இன்னைக்கு ஜப்பான் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. முக்கியமா இந்த பட்ஜெட்ல அவங்க பண்ண போற விஷயம், கீ பில்லர்ஸ் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்துருவோம். ஷீல்ட் ட்ரோன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஷீல்டுனா சிங்க்ரனைஸ்ட் ஹைபிரிட் இன்டகிரேட்டட் என்ஹான்ஸ்ட் லிட்டோரல் டிஃபென்ஸ், இததான் ஷீல்டுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுக்காக $640 மில்லியன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேசிவான கடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அன்மேண்ட் ஏர் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் ஸ்ட்ரைக்குக்காக டிஃபெண்ட் பண்றதுக்காக இந்த ஒரு ட்ரோன்ஸை வந்து பயன்படுத்த போறாங்க. ஸோ இதுக்காக ஒரு மேசிவான பட்ஜெட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மிசைல் ரிலேட்டடா, ஸோ $6.2 பில்லியன் பாருங்க, $6.2 பில்லியன் லாங் ரேஞ்சு ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸை வந்து மிகப்பெரிய ஃபோக்கஸ்டா வச்சிருக்காங்க. மினிமம் அதாவது டைப் 12 மிசைல்ஸ் சொல்லுவாங்க. 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள மிசைல்ஸை வந்து இவங்க அட்டாச் பண்ணணும்ன்றதுக்காக பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் கைடட் மிசைல் தான் ஒரு ஃபோக்கஸ்டாவும் இருக்கு அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட், இதுவும் கிட்டத்தட்ட நியர் டு $10 பில்லியன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மூலமா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து ஒன்றிணைஞ்சு செயல்படுத்தணும்னு பிரிட்டனோடையும் இட்டாலியோடையும் ஒன்றிணைஞ்சு டெவலப் பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுது. இது அவங்க ஜாயிண்ட் டெவலப்மெண்ட்ல பண்ணாலும் 2035 ஆயிடும், கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆயிடும் அவங்க டிப்ளாய் பண்றதுக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இது எதுக்காக இவங்க பண்றாங்க, பட்ஜெட்ல இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப சைனாவோட மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு பசிபிக்ல. ஓகேங்களா? சோ இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து குறிப்பா தாய்வான் போக்கஸ் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுலயும் குறிப்பா பிரைம் மினிஸ்டரா இருக்க இப்ப இருக்கிற சானே டாக்ஷி அப்படின்றவங்க வந்து ரீசெண்டா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஜப்பானை பொறுத்தளவு மிலிட்ரி இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் சைனாவுக்கு எதிராக. ஒருவேளை ஏதாவது ஒரு ஆக்ஷன் தாய்வானுக்கு எதிராக அவங்க எடுத்தாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. சோ இதுதான் முக்கியமான தாய்வான் போக்கஸ் தான் முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க. அடுத்து புதுசா பாத்தீங்கன்னா இந்த புதிய பிரதமர் வந்து சைனாவை போக்கஸ் பண்ணி எல்லா நடவடிக்கைகளுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான நடவடிக்கைகள், மிலிட்ரி ரீதியான நடவடிக்கைகள்லாம் ரொம்ப அக்ரெசிவா எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கத்துல நம்ம பார்த்திருக்கோம் ரொம்ப, அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
அமைதியை விரும்புற ஒரு நாடா இருக்காங்க ஜப்பான் அப்படின்னு. சோ சைனா வந்து அந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணாம இது வரைக்கும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்க டெக்னாலஜில இருந்து எல்லாமே, ஒரு காலத்தை ஜப்பான் கை ஓங்கி இருந்தது, இன்னைக்கு அப்படியே சைனா பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. சோ அதனால சைனா போக்கஸ்டு மூவ்ஸ் வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களோட நேவலை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காகவும் ஏர் ஆக்டிவிட்டிஸ் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. சோ இப்படி வெளிப்படையா பண்ற ஜப்பானுக்கு சைனா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது நியோ மிலிட்டரிலிசமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு புதுவிதமான ஒரு மிலிட்டரி பில்டப் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது சைனாவுக்கு எதிராக மேற்கொள்ளணும்னு ஜப்பான் நினைக்கிறது, இந்த பசிபிகிசம் அவங்க தான் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கும் நினைக்கிறதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு ஜப்பானை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல இந்தியா ரிலேட்டடான ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா இந்தியா வந்து ஒரு டைரக்ட் பார்ட்னர் கிடையாது ஜப்பானோட. குறிப்பா மிலிட்டரி ரீதியான எந்த விஷயங்களுமே ஒரு டைரக்ட் பார்ட்னர் கிடையாது. ஸ்பெசிஃபைட் ப்ரோக்ராம்ல வந்து குறிப்பா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமே எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா, அதுல வந்து பிரிட்டனோடையும் இட்டாலியோடையும் ஒன்றிணைஞ்சு செயல்படுத்துறாங்க. ஆனா இதுல வந்து இந்தியா, பிரிட்டனும் இட்டாலியும் இன்வைட் பண்ணாங்க. இந்தியா இது வரைக்கும் அதுல முடிவெடுக்காம தான் இருக்காங்க. சோ ரெண்டு முக்கியமான கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்பெண்டிங் ரேங்க்ல பாத்தீங்கன்னா, மிலிட்டரி ஸ்பெண்டிங் ரேங்க்ல பாத்தீங்கன்னா 2027 ஜப்பான் வந்து இந்தியாவை பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவை விட அதிகமான ஸ்பெண்டிங் வந்து ஜப்பான் மேற்கொள்ள போறாங்க. ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த ஜிடிபில 2% மிலிட்டரிக்கு தாண்டா அப்படின்றத முடிவுகளை இந்த பெண்மணி தைரியமா எடுத்திருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்க போகுது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். ஆனா 78.5 பில்லியன் டாலர்ஸ் வந்து 2025 இந்தியா மிலிட்டரிக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது கண்டிப்பா இதை விட ஜப்பான் கொஞ்சம் ஹையா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் குவாட பொறுத்தளவு ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, குவாட பொறுத்தளவு ஜப்பானும் ஒரு முக்கியமான பார்ட்னர். சோ இந்தியாவும் குவாடுல ஒரு நாடு. சோ இந்த கூட்டமைப்புல நாளைக்கு ஏதாவது ஒரு தாய்வான் விஷயங்களோ இல்ல சீனாவுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா ஒன்றிணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா 100% செய்வாங்க. ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது அப்பப்ப மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு. நாளைக்கு இப்போ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அமெரிக்காவே இறங்கி வந்து இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த நிலைமைகள் மாறும். அதை வச்சுதான் இதுவரைக்கும் பாகிஸ்தான் அவங்களோட பாலிசிஸ் அமெரிக்காவை பயமுறுத்தியே அவங்க சாதிச்சுக்க பாக்குறாங்க. சோ இது சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். சோ இப்படி இருக்கும் போது ஜப்பான் ஒரு முக்கியமான முடிவுகள் தைரியமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட புது தலைவர். சோ சீனாவுக்கு எதிரான நகர்வுகள் அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பதிவு பண்ணிப்போம். சோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா ஜப்பான் கவுண்டர் மெஷரா இருக்குமா அப்படின்றதெல்லாம் அது நீங்க எப்படி வேணாலும் டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல பங்களாதேஷ்ல மறுபடியும் ஒரு செகண்ட் வேவ் மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விங்கோட தலைவர் அசாசினேஷனுக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை வச்சு எப்படியாவது ஜமாத் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு பார்ட்டி வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு முடிவுகளை இருக்காங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து தாரிக் ரஹ்மான் அப்படின்றவர் வந்து பங்களாதேஷுக்கு 17 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. இவரோட வருகை வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய குறிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விங்ஸோட இந்த கட்சிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதுலயும் இந்த ஜமாத் பொறுத்தளவு அவங்க என்ன வந்து சொல்றாங்கன்னா, இவர் வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் இருப்பாரு அப்படின்ற கருத்துக்களை வெளியிடுறாங்க. முதல்ல இவர் யாரு, இவரோட இந்த ரிட்டர்னால என்ன பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மாற்றம் தரப்போகுது அப்படின்றத பாத்துருவோம். சோ 2026 பிப்ரவரி மாசம் 12 பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடக்க போகுதுன்றது அறிவிப்புகள் விட்டுருக்காங்க. சோ இவரோட வருகை வந்து முதல்ல இவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க இந்த கலிடா ஜியான்றவங்களோட பையன். சோ அப்ப நடந்த பிரச்சனைகள்னால அவரோட தந்தை கூட மிகப்பெரிய பொலிட்டிஷியன் தான், பிரசிடென்டா இருந்தவர். சோ அப்ப நடந்த பிரச்சனைகள்னால வந்து அவரு நாடு கடத்தப்பட்டு அவரே வந்து வெளிநாட்டுல போய் வாழ்ந்துட்டு இருந்தாரு. 17 வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் வந்திருக்காரு. ஏன்னா ஷேக் ஹசீனா போட்டிருந்த அந்த குற்ற வழக்கு எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்றதுனால இப்ப அவர் வந்திருக்காரு. சோ பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட
பிரைம் மினிஸ்டர் தலைவரா வந்து இவர் இருக்காரு. சோ இவரு நேரடியா போய் 27ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்க்கு போய் அவரோட ஓட்டர் ஐடி, அவரோட நேஷனல் ஐடென்டிட்டி, சோ இது எல்லாமே அவர் குடும்பத்தினருக்கு எல்லாருமே செக் பண்ணிட்டு அவர் வந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவே வந்து ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன் ரேலி மாதிரி ஒரு ட்ரையல் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அங்க அவர் வந்து வந்த பிறகு வந்து இறங்கின பிறகு தந்தையோட கல்லறைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஸ்டூடெண்ட் லீடரை வந்து அசாசினேட் பண்ணாங்க, அவர் அடக்கம் பண்ண இடத்துலயும் போய் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. சோ டாக்கா யூனிவர்சிட்டி வந்து இப்ப எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும். சோ அதை ஒரு கூல் டவுன் பண்றது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டாரு, இவர் பொலிட்டிக்கலா இவர் வந்தார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, இல்ல அவாமி லீக்ல இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப அந்த கட்சியை தடை பண்ணிட்டாங்க, இருந்தவங்க கண்டிப்பா இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து தெரிவிக்கிறாங்க. சோ இவரை வந்து முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. சோ இது என்ன இந்தியாவுக்கு பெரிய பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவரோட ஃபாரின் பாலிசியை வந்து அவர் வெளிப்படையா அவரோட முதல் ஸ்டேட்மெண்டே சொல்லிட்டாரு, பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படின்னு அவர் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. சோ அவர் வந்து இந்த இந்தியாவோ இல்ல பாகிஸ்தானோ இப்போதைக்கு முன்னாடி வைக்கல அப்படின்றத காட்டுது. இது வந்து ஒரு விதமான ஒரு மறைமுக மெசேஜா கூட நம்ம எடுத்துக்கலாம். நமக்குன்னு இல்ல, அங்க இருக்கிற இப்ப இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீமிசமான ஒரு அமைப்புகளுக்கு ஒரு மறைமுக மெசேஜா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வெர்ஷன் ஆஃப் நியூ பங்களாதேஷ் அப்படின்னு அவரோட அட்ரஸ்லயே வந்து சொல்லியிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கேதரிங்லயே வந்து அவர் சொல்லியிருந்தாரு நியூ பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைதி தான் முக்கியம், இன்க்ளூசிவான ஒரு சொசைட்டி தான் முக்கியம் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது வந்து எந்த ஃபெய்த்தையும் சாராம, அதே மாதிரி புதுவிதமான ஒரு எஜுகேஷன் ட்ரெண்ட் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும், யூத் எம்ப்ளாய்மெண்ட் தான் நம்ம போக்கஸா பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவுடனான பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி அவரும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவுடனான பிரச்சனைகள் மூலமா தான் அப்ப இருந்த, அதுவும் குறிப்பா இப்ப வந்து ராடிக்கல் இந்த எக்ஸ்ட்ரீமிசமான தீவிர சிந்தனை உள்ள குரூப் தான் இந்த ஜமாத்தி இஸ்லாமி. சோ இந்த குரூப் வந்து வெளிப்படையா ஒரு எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா எந்த எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க இந்தியாவுக்கு ஆதரவான மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது, நீங்க ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. சோ இது வந்து இப்ப இவர் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்தியாவோட ஒன்றிணைந்து செய்வாரு அப்படின்ற ஒரு பயமுறுத்துற வேலைகளை வந்து இப்ப இந்த அமைப்பு செய்யறாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே ஒரு கீ நெகோசியேட்டரா இருந்தாங்க. எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இந்த கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டில. சோ அவங்கள பொறுத்தளவு இந்த ஃபர்கா வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து இந்தியாவுக்கும் அதே மாதிரி பங்களாதேஷும் மறுபடியும் இதை ரெனிவல் பண்றதுக்கான, இந்த வாட்டர் ட்ரீட்டியை வந்து ரெனிவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் வந்துட்டார் அப்படின்னா. சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி இவர் டீல் பண்றாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சோ இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச தகவல். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சதா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். சோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.